பருத்தியினை தாக்கக்கூடிய தண்டு கூன் வண்டு பற்றி இப்போ பார்க்கலாம். தண்டு கூன் வண்டு தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிலத்திற்கு மேலே தண்டு பகுதியில் முடிச்சு போன்ற ஒரு வீக்கம் காணப்படும். இளம் பயிராக இருக்கும் பொழுது அது வாடிவிடவும் இறந்து விடவும் வாய்ப்புள்ளது. இந்த பூச்சியின் வளர்ச்சி பருவங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4 பருவங்கள் இருக்குது. முட்டை, புழு, கூட்டுப்புழு, வளர்ந்த கூன்வண்டு பருவம். இதில் சேதம் விளைவிக்கக்கூடிய பருவம்னு எடுத்துக்கிட்டோம்னா புழு பருவம். இப்போ முதிர்ந்த தாய் கூன்வண்டு பருத்தி பயிரின் இளம் குருத்துக்களில் போய் முட்டையிடக்கூடியது. இந்த முட்டைகள் 7 to 10 நாட்களில் பொரித்து தண்டு பகுதியினை துளைத்து உள்ளே நுழைந்து அங்கேயே தங்கிவிடும். 22 to 30 நாட்கள் வரை தண்டு பகுதியில் உள்ள திசுக்களை உண்பதனால் தண்டு பகுதியில் வீக்கம் காணப்படுகிறது. 30 நாட்களில் இது கூட்டுப்புழுவாகிவிடும். அந்த கூட்டுப்புழுக்கள் 10 to 15 நாட்கள் வரை அந்த வீக்கமான பகுதியிலேயே இருக்கும். பின்பு அது கூட்டினை உடைத்து கொண்டு முதிர்ந்த கூன்வண்டுகளாக பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளிவந்து அடுத்த பயிரினை தாக்குவதற்கு, அடுத்த பயிரில் சென்று முட்டையிடுவதற்கு சென்றுவிடும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கணும். தொடர்ச்சியாக பருத்தி சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். 2வது, பருத்தியை தனிப்பயிராக பயிரிடாமல் அதனுடன் சேர்த்து ஊடு பயிராக உளுந்து, பாசிப்பயிர் போன்ற பயிர் வகை பயிர்களையும், மேலும் பொறி பயிர்களாக ஆமணக்கு மற்றும் சோளம், மக்காச்சோளம் போன்ற பயிர்களையும் பயிரிடலாம். அதனுடன் சேர்த்து சாமந்தி போன்ற பயிர்களையும் பயிரிடலாம். பயிர் கழிவுகளை வயல்களிலிருந்து அப்புறப்படுத்தி அழித்துவிட வேண்டும். பூச்சியின் பருவங்களான முட்டை, புழு, கூட்டுப்புழு மற்றும் வளர்ந்த கூன்வண்டு பருவங்கள் பயிர் கழிவுகளில் இருந்து கொண்டு தாக்குதலுடைய அளவை அதிகப்படுத்திவிடும். அடியுரமாக 10 டன் தொழு உரமும் 100 கிலோ வேப்ப முன்னாக்கும் வயல்களில் இடுவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். விதை நேர்த்தியாக பிவேரியா என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியினை 1 கிலோவுக்கு 10 கிராம் வீதமும், குளோர்பைரிபாசனை 1 கிலோவுக்கு 10 மில்லி வீதமும் விதை நேர்த்தி செய்வதன் மூலமும் இந்த பூச்சியினை கட்டுப்படுத்த இயலும். ஈட்டியல் சொல்லக்கூடிய பொருளாதார சேத நிலை இந்த தண்டு கூன்வண்டுக்கு 10% ஆகும். 100 பயிர்களில் 10 பயிருக்கு மேல் தாக்குதல் அறிகுறி தென்பட்டால் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். முதலில் ஸ்டெம்ப் ட்ரென்ச்சிங் சொல்லக்கூடிய முறையில் வேப்பங்கொட்டை சாறு அல்லது குளோர்பைரிபாஸ் 1 லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து வேர்களில் ஊற்றி தண்டுகளை நனைத்து 20வது நாள் மண்ணணைக்கலாம். அல்லது கார்பரில் 10 கிலோ பெர் ஏக்கர் அல்லது கார்போஃபியூரான் 13.3 கிலோ பெர் ஏக்கர் வீதம் எடுத்து மணலில் வேர்களில் இட்டு மண்ணணைக்க வேண்டும்.